நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் அப்படின்னு வந்துட்டா தாவேக்கா உண்மையா இருப்போங்க. யாருக்கும் எந்த பரிசு பொருட்களும் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் எந்த காசும் கொடுக்க மாட்டோம். நாங்க தேர்தலை நேர்மையா சந்திக்கிறோம். எங்க தலைவர் சொல்லிட்டாரு, நாங்க என்ன பண்ணுவோம், மக்களுக்கு நாங்க இலவசங்களை அறிவிக்க மாட்டோம், காசும் கொடுக்க மாட்டோம், பரிசு பொருட்களை கொடுக்க மாட்டோம், நேர்மையா தேர்தலை சந்திப்போம் இப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருந்த அருண்ராஜ் அவர்கள் வசமா மாட்டிருக்கிறாரு. இவரு தேர்தல் நிக்கும் பொழுதே இவ்வளவு போர்ஜரி பண்றாரு. ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்கும்போது என்னென்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்றத டீடைலா டமால் டிமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. இந்திய வருவாய்த்துறையில இருந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் தன்னுடைய பணியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்றாரு. இவரு டிவிகேல ஜாயின் பண்றதுக்கு பல காரணங்கள் பேசப்பட்டது. அப்போ ஏன் அப்படின்னா, ஐஆர்எஸ் பணியை இருந்து இவரு ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சீக்கிரமா அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ அப்படிலாம் அங்கீகரிக்க மாட்டாங்களாம். இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்லாம் அப்ப பேசப்பட்டது. ஆனா அருண்ராஜுக்கு மட்டும் உடனே என்ன பண்றாங்க, இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவரை என்ன பண்றாங்க, ராஜினாமா பண்ணி விடுவிக்கிறாங்க. கையோட இவர் என்ன பண்றாரு, டிவிகேல ஜாயின் பண்றாரு. டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புனா இவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியில இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் உடைய பங்கீடு இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா டிவிகேல பயணிச்சிருக்கிற அருண்ராஜ் அவர்கள் நேர்மையின் உருவம். ஏன்னா இவர் நேர்மையான அதிகாரிப்பா, இவர் மேல ஒரு அப்பற்ற அழுக்கு கூட கிடையாது. ஏன்னா இவர் சர்வீஸ்ல இருக்கும் போதே இந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. சோ அதனால தமிழக வெற்றி கழக தலைவரும் நேர்மையா அரசியல் பண்ண போறேன், மக்களுக்காக எது தரப்போறேன் அது தரப்போறேன்னு இலவசங்களை கொடுத்து ஏமாத்த மாட்டாரு, அவர் நேர்மையா என்ன பண்ணுவார், அரசியல் பண்ணுவாரு, தேர்தல் டைம்ல கூட யாருக்கும் பரிசு பொருட்களை கொடுக்க மாட்டாரு, காசை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வீரவசனம் பேசியிருந்தாங்க அருண்ராஜ் அவர்களும் சரி, தாவேக்கால இருக்கிறவங்களும் சரி. அப்படி வச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆமா, உண்மையிலேயே டிவிக்கே நேர்மையா அரசியலை சந்திக்க போறாங்க. அவங்க மத்த கட்சிகள் போல காசோ பரிசு பொருட்களோ கொடுக்க மாட்டாங்க. அவங்க நேர்மையா என்ன பண்ணுவாங்க, தேர்தலை சந்திப்பாங்க. அதே போல தேர்தல் அறிக்கை அப்படின்னு இருக்குல்ல, இதுல மத்த கட்சிகள் கொடுக்கிற இலவசங்களை கூட டிவிகே தலைவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. இத டிவிகே திருச்செங்கோடு வேட்பாளராக கருதப்படுகிற அருண்ராஜ் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இலவசங்களை கொடுத்து மக்களை அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க, மகளிர் உரிமை பயணம் சொல்றீங்க, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி திட்டங்களை கொடுத்து எல்லாரையும் அப்படியே வீட்டிலேயே உட்கார வச்சிருக்கீங்க, மக்களை யோசிக்க விட மாட்டீங்க, சிந்திக்க விட மாட்டீங்க, வெளியே வர விட மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல அதிமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை அருண்ராஜ் அவர்கள் வைத்தார். உண்மையிலேயே அப்படி யோசிக்கும் பொழுது டிவிக்கு மக்களை அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட மாட்டாங்கப்பா. அவங்க மக்களை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறவங்க. இலவசங்கள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே போல மக்களுக்கு எதுவுமே இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்காக எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், மக்களே அவங்க என்ன பண்ணணும், சுயமா வேலைகளை உருவாக்கணும், செய்யணும், வளர்ச்சி அடையணும், இப்படி ஒரு திட்டத்தை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுவாரு அப்படின்னு தான் எல்லாரும் யோசித்தாங்க. எல்லாரும் அதுதான் நினைச்சாங்க ஆரம்பத்துல. ஆனா நானும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிப்பி காப்பி அடிச்சாரு பாத்தீங்களா, ஈயச்சாங் காப்பி சொல்லுவாங்கல்ல, ஈயச்சாங் காப்பி அடிக்கிறாருன்னு. அதே போலதான் திமுக என்னென்ன திட்டங்கள் கொடுத்ததோ அத கொஞ்சம் பட்டி டிங்கரி பார்த்து, அவ்வளவுதான் பட்டி டிங்கரி பார்த்து இருக்கிறாரு. இவர் இன்னும் புதுசா ஒன்னும் அறிவிக்கிறதா இல்லை. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், டிவிகே தலைவர் உண்மையிலேயே அவருக்கு கட்ஸ் இருந்தா, மக்கள் மத்தியில அவருக்கு பெரும்பான்மை இருக்குது, வரவேற்பு இருக்குது, இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, சிறுபான்மையினர் மத்தியில அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, உண்மையா இருந்தா ஒரு தேர்தல் வாரிக்கை கூட ஒரு திட்டங்களை கூட இவர் அறிவிச்சிருக்க கூடாது இலவசங்களை குறித்து. மத்த திட்டங்களை நீங்க அறிவிங்க, தமிழ்நாட்டு வளர்ச்சி எப்படியா வளர்ச்சி அடையணும், எப்படி மேம்பாடு அடையணும், இப்படி நீங்க திட்டங்களை என்ன பண்ணுங்க அறிவிச்சிருக்கணும். இலவசங்களை எதுக்கு அறிவிச்சீங்க? அப்ப அவர் மேல அவர் நம்பிக்கை இல்ல. அவர் என்ன பண்றாரு, 3ஆம் 4ஆம் அரசியல்வாதி மாதிரி தான் அவரு நடந்துக்கிறாரு. திமுக 2000 ரூபாய் கொடுக்குதுன்னா நான் 500 ரூபாய் ஏத்தி 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற. இலவச பயணங்கள் மகளிருக்கு குறிப்பிட்ட பஸ்ல தான் இருக்கு. நான் இங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இலவசமா எல்லா பஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம், போயிடலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. போக்குவரத்து துறை ஏற்கனவே கடன்ல இருக்கு, இங்க அரசு கருவுல கடன்ல இருக்கு இப்படின்னு விமர்சிச்சிருந்த விஜய் தான் அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்க போறாரு. 1000 ரூபாய் கொடுக்கும் போதே இவ்வளவு கடன்களை வாங்கி வச்சிருக்கீங்க, பெண்களுக்கு குறிப்பிட்ட பஸ்ல ஃப்ரீன்னு சொல்லும் போதே இவ்வளவு கடன்ல இருக்குது அப்படின்னு விமர்சித்த விஜய் எப்படி இதை அதிகரிச்சு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாமே டிவிகேல அருண்ராஜ் அவர்கள்
எதை விமர்சிச்சாரோ அதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வாண்டடா வந்து என்ன பண்ணாரு, தாம் பேரை கெடுத்துட்டாரு. இலவசங்களுக்கு பேர் போனது திமுகவா அதிமுகவா கிடையாது. இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களா. ஏன்னா இவங்களெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, வாரி இழைக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு வாரி இழைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. ஆட்சிக்கு வராம ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்த இவர் செய்யறாரு. ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி இதை செயல்படுத்த போறாரு? அவர் வீட்டுக்கா சேர்த்து செயல்படுத்துவாரா? மாட்டாரு. இவர் சொல்றாரு விஜய் அவர்களு, எல்லா வரிகளையும் என்ன பண்றாரு, நிதி ஒதுக்குறது எல்லாமே இத்தனை பெர்சன்டேஜ் அத்தனை பெர்சன்டேஜ் திமுகவுக்கோ திமுக அமைச்சர்களுக்கு போதுன்றாரு. நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து செலவு பண்ண போறீங்க? இல்ல அதே எங்களுடைய வரி பணம் தானே எடுத்து செலவு பண்ண போறீங்க. எங்க வரி பணத்தை எடுத்து எங்களுக்கு தானே கொடுக்க போறீங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது மாதிரி அறிவிக்கிறீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்ல சார். ஆனா இருந்தாலும் அவரும் ஒரு அரசியல்வாதி இல்ல, அவருக்கு சில ஆசைபாசைகள்லாம் இருக்கும்ல. கட்சி ஆரம்பிச்சிட்டோம், இவ்வளவு வரவேற்பு இருக்கு, நம்மளும் சில கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நப்பாசை தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாரு, பேசுனதெல்லாம் மறந்துட்டார். நான் என்னென்ன பேசினேன், இலவசங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன், அதே போல திமுக அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன், அதெல்லாம் மறந்துட்டாரு. புதுசா என்ன பண்ணாரு, ஆரம்பிச்சு நான் இலவசங்களை கொடுக்குறேன், ஃப்ரீயா தங்கம் கொடுக்குறேன், பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நான் மோந்திர போறேன், எல்லாமே ஃப்ரீ 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 ஃப்ரீ. டிவிக்கு ஆட்சி உக்காஞ்சா எல்லாருமே ஃப்ரீ. யாருமே வேலைக்கு போக தேவையில்ல, யாருமே என்ன பண்ண தேவையில்ல, பைக்கு பெட்ரோல் போட தேவையில்ல, பஸ்லயே போயிட்டு பஸ்ல. நீங்க ஒண்ணு யோசிங்க, சென்னையில இருந்து லேடிஸுக்கு அவர் என்ன சொல்றாரு, லேடிஸுக்கு எல்லா பஸ்லயும் ஃப்ரீன்றாரு. இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு மாநகராட்சி பேருந்துகள்ல மட்டும் என்ன பண்ணாங்க, மகளிருக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. ஒரு சில பஸ்ல மட்டும்தான், எல்லா பஸ்லயும் கொடுக்கல, ஒரு சில பஸ்ல தான். இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஆண்களும் போய்க்கலாம், அதாவது திமுக ஸ்கீம் தான், இதுல லேடிஸுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இவங்களை எல்லாரும் தவிடுபடி ஆக்குறதுக்கு அவர் என்ன சொன்னாரு, எல்லா பஸ்லயும் ஃப்ரீயா போய்க்கலாம்பா, லேடிஸுக்கு வந்து எல்லா பஸ்லயும் ஃப்ரீயா போகலாம், ஆண்களுக்கு இல்ல லேடிஸுக்கு மட்டும்தான், ஆனா எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீ. நீங்க இங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு 4 பெண்கள் போறாங்கன்னா ஃப்ரீயாவே போய்க்கலாம். அதாவது எத்தனை பேரு அப்படி போயிட்டு வராங்க நம்மளுக்கு தெரியல. சொல்றேன், உதாரணத்துக்கு ஒரு 4 பெண்கள் இங்க இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறாங்கன்னா எவ்வளவு செலவாகும் அதெல்லாம் நம்ம பாக்கணும்ல. ஃப்ரீயாவே போயிட்டு வந்துக்கலாம். அப்ப எதுக்குப்பா கவர்மெண்ட், அப்ப எதுக்குப்பா எதுக்கு எல்லாருக்கும் யோசிக்க தோணும்ல, எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? அதான் விஜய் சொல்லிட்டாரப்பா ஃப்ரீன்னு, நான் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு சில கட்டுப்பாடெல்லாம் போடுவாரு. ஏன்னா கவர்மெண்ட் நடத்த முடியாது சார். டீசல் பெட்ரோல் என்ன கணத்துல இருக்குது, எல்லாம் மொண்டு கயிறை போட்டு மொண்டு எடுத்து ஊத்திக்கிறதுக்கு வாங்கணும்ல, காசு கொடுத்து தானே வாங்கணும். கவர்மெண்டா இருந்தாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். கவர்மெண்ட்னா சும்மாவா கொடுத்துருவாங்க, காசு கொடுத்து தான் கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுது. பர்ச்சேஸ் பண்ணி தான் பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்குன்னா டீசல் பெட்ரோல் என்ன நினைச்சிருக்கீங்க, விஜய் வீட்டு பின்னாடி பெரிய கிணறு இருக்கு, அந்த கிணறுல இருந்து அப்படியே ஊத்துது. அவர் என்ன பண்ணுவாரு, பக்கெட் போட்டு கயிறு போட்டு என்ன பண்ணுவாரு, எடுத்து ஊத்துவாரு. பஸ்ஸுக்கோ இல்ல மத்த வாகனங்களுக்கோ அவர் என்ன பண்ணுவாரு, ஊத்துவாரு. அந்த ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, வாரி இறைக்கிறாரு. சோ இலவசங்களை கொடுத்து இது மாதிரி மாட்டினாரு. இப்போ என்னன்னா, பரிசு பொருட்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, திருச்செங்கோடுல அடுக்குமாடி குடியிருப்பு ஒண்ணு கட்டி இருக்கிறாங்க பொதுமக்களுக்காக. இதுல இன்னும் பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதுல ஒரு ஏ பிளாக்ல மட்டும் நினைக்கிறேன், ஏ பிளாக்ல ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அந்த சில்வர் சாமாவை பதுக்கி வச்சிருக்கிறாரு அருண்ராஜ் அவர்கள். ஏன்னா அவர் திருச்செங்கோடு தொகுதியில நிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. ஆல்மோஸ்ட் அது உறுதியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திருச்செங்கோடுல அவர் நிக்கிறாரு. அதனால வாக்காளர்களை கவரும் விதமா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாரு அந்த சில்வர் பாத்திரத்து மேல. அருண்ராஜ் போட்டோ போட்டு விஜய் போட்டு டிவிக்கு திருச்செங்கோடு தொகுதி மக்கள் வாக்களிப்பீர் விசிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரை போட்டு பாத்திரத்தை வச்சிருக்காங்க. இத மோப்பம் முடிச்சு ஆர்டிஓ என்ன பண்ணிருக்காரு, கரெக்டா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, கேட்ச் பண்ணிருக்காரு. அவ்வளவு பாத்திரம் எங்க போச்சியா, வீரவசனம் பேசுனீங்களே, இந்த அளவுக்கு நாங்க இலவசங்களை ஆதரிக்க மாட்டோம், மக்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், பரிசு பொருட்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இப்ப என்னத்தை கிழிச்சு வச்சிருக்கீங்க அருண்ராஜ் அவர்களே அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு முறைகேடுல பண்ண மாட்டோம் இவ்வளவு முறைகேடுகளை அருண்ராஜ் அவர்கள் பண்ணிருக்கிறாரு. ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்கும் பொழுது என்னென்ன முறைகேடுகள் பண்ணிருப்பாரு, யார் வீட்டுக்குன்னா ரைடு போகும்போது எதனா கமிஷன் வாங்கி இருப்பாரா அப்படின்னு நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு கேட்க தோணும், சார் நீங்க வேட்பாளரா நிக்கும் போது இந்த அளவுக்கு முறைகேடு பண்றீங்களா, நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து செஞ்சுனுக்குறாங்க. எல்லாத்தையும் என்னென்ன அநியாய அக்கிரமம் பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களோ அதை விட அநியாய அக்கிரமம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கேல இருக்கிறவங்க, குறிப்பா அருண்ராஜ் அவர்கள். சோ இப்பவே நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்களே,
ஆபீசரா இருக்கும்போது என்னென்ன செஞ்சிருப்பீங்க, எவ்வளவு கையாடல் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியில இருக்கு. இவங்க வீட்டுக்கெல்லாம் ஈடி போகாதுங்க, இவங்க வீட்டுல ரைடு போக மாட்டாங்க. ஏன்னா இவரு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறாரு. அந்த மேட்சிங்லாம் தெரியும். இத நீங்க கந்தசாமின்ற ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம விக்ரம் இருக்கிறாருல, அது வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஆபீசர் தான். அவரு தான் ரைடு எல்லாம் போவாரு. ரைடு போயிட்டு பணத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு, ரைடு பண்ணுவாரு. அதுல இருந்து பணத்தை அவர் வந்து கொள்ளையடிச்சு மக்களுக்கு எல்லாம் செலவு பண்ணணும், மக்களுக்கு வந்து ஏழை எளிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனா மாட்டிக்க மாட்டாரு. கரெக்டா அக்யூரேட்டா செய்வார். ஏன்னா அவருக்கு நுணுக்கங்கள் தெரியும். அந்த மாதிரிதான் ஐஆர் ஆபீசருக்கு ஒருவேளை நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். இப்போ என்னன்னா அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு, தேர்தலை நிக்கும் போது எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களோ இப்ப செஞ்சிருக்கீங்களே, நீங்க ஆபீசரா இருக்கும் போது என்னென்ன செஞ்சிருப்பீங்க, என்னென்ன செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலும் இருக்கு. ஆக மொத்த டிவிக்கு வாயில வட சொல்றாங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்குது. வெளியில சொல்றது எல்லாமே அம்புட்டும் பொய்யா. ஆனா உண்மையில முகத்திரை வந்து கிழிஞ்சிருக்கு. பரிசு பொருட்களை தரமாட்டோம் சொன்னோம், ஆனா பரிசு பொருட்களை அமுக்கி வச்சிருக்கிறாங்க. திருட்டுத்தனமா கொடுக்கறதுக்கு கையங்களுமா மாட்டி இருக்கிறாங்க. அது போக இன்னும் நிறைய ரைடுகள் நடக்கும். அருண்ராஜ் அவர்கள் தொகுதியிலேயே இவ்வளவுனா விஜய் பெரம்பூர் தொகுதியில நிக்க போறாரா, டி நகர்ல புஷியானந்த் நிக்க போறாரா, வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜன நிக்க போறாரா, இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க, எல்லாரும் ரைடு விடுங்கப்பா, ஜாக்கிரதையா எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கூட வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.